வணக்கம் தோழர்களே. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ பில்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கடைசியில் கடைக்காரன் ஏதோ மண்டே கழுவி ப்ராசஸரோ லேப்டாப்போ சூஸ் பண்ண வச்சுட்டு நம்மளோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நிறைய பேர் மன உடைச்சலாக இருக்காங்க. மந்த்லி டார்கெட் சார் அதான். பட் அதெல்லாம் தவிர்த்து எப்படி கரெக்டான ப்ராசஸரையோ லேப்டாப்பையோ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தட்டை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு முக்கியமான தேவையானது இந்த 3 விஷயம் தான். ஒன்று கோர் கவுண்ட், இன்னொன்று கிளாக் ஸ்பீட், இன்னொன்று ஜெனரேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக கோர் கவுண்ட் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு இட்லி தட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இட்லி தட்டில் எத்தனை இட்லி ஊற்றுற ஈடு இருக்குது அப்படின்றது தான் கோர் கவுண்ட். அதிகமாக இட்லி தட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம அதில் நிறைய இட்லி ஊற்றி நம்மளோட பசியை பூர்த்தி பண்ணிக்கலாம். சூப்பர். அதாவது இப்போ ஒரு கேமிங் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா அதுக்கு குறைஞ்சது 4 இட்லி முழுசாக தேவைப்படும். ஸோ 4 இட்லி தட்டு இருக்க மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இட்லி செகண்டாக ஒன்று கிளாக் ஸ்பீட். இட்லி தட்டு இருக்குது, ஆனால் எல்லா இட்லி தட்டுமே சின்ன சின்னதாக போட்டு வச்சுருவாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதாவது அந்த இட்லி தட்டோட சைஸ் தான் கிளாக் ஸ்பீட். அந்த கிளாக் ஸ்பீட் எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு இட்லி தட்டை நம்ம சூஸ் பண்ணனாக்கா நமக்கு தேவைன்ற டைமில் அது யூஸ் ஆகும். அதாவது ப்ராசஸர் கம்பெனிகள்லாம் இட்லியே ஊற்றி தரல, வெறும் இட்லி தட்டு மட்டும்தான் தராங்க. நம்ம அதிக சைஸில் இருக்க இட்லி தட்டு வாங்கினா தான் நமக்கு தேவைன்னும் போது அளவுக்கு தேவையான சைஸில் இட்லியை ஊற்றிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வாங்குறதே 3 இன்ச்சு இட்லி சைஸ் தட்டு வாங்கிட்டோம்னாக்கா நமக்கு 4 இன்ச்சு தட்டில் இட்லி வேணும் அப்படின்னும் போது நம்ம அந்த 3 இன்ச்சு இட்லி தட்டில் ஊற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணும்போதே பெரிய சைஸ் இட்லி தட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா தேவைன்னும் போது ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே நம்ம கிளாக் ஸ்பீட், அதாவது இட்லி தட்டோட சைஸை நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 கோர் தான் மெயின் கோராக இருக்கும். எஃபிஷியன்சி கோர்னு சொல்லி கூட ஒரு 4 கோர் சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இட்லி சைஸாக இருக்கும். அதிகமாக கோர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது எஃபிஷியன்சி கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கிளாக் ஸ்பீட். நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த கோர் கவுண்ட்டும் கிளாக் ஸ்பீடு இது ரெண்டுத்தையுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னாவே ஓகே. இந்த ஜெனரேஷன் அப்படின்றது என்னன்னாக்கா, ஒரு இட்லி கடை அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது தனுஷ் இட்லி கடை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே 4 வகையான பிரான்ச்சஸ் வச்சுருக்காரு. தனுஷ் இட்லி கடையில் 4 வகையான பிரான்ச்சஸ். I3 தனுஷ் இட்லி கடை, I5 தனுஷ் இட்லி கடை, I7 தனுஷ் இட்லி கடை, I9 தனுஷ் இட்லி கடை அப்படின்னு ஒரு 4 வகையான கடை வச்சிருக்காரு. இதை தவிர்த்து நிறைய கடைங்க இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த 4 கடை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதிலே நிறைய பென்டிஎம் பேக் சைடில் இந்தாண்ட பக்கம் தண்டர் கோரோ அப்படி இப்படின்னு என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேணும். இந்த 4 கடைங்க மட்டும்தான் இப்போ மெயினாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். I3 இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸான இட்லி தான் ஊற்றுவாங்க. சின்ன தட்டுங்க தான் இருக்கும். அதாவது அங்கே சாப்பிட்ற ஆளுங்க ரொம்ப மெல்லிசான ஆட்கள். அதாவது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இதுக்கெலாம் பெருசாக தேவைப்படாது. கிளாக் ஸ்பீடோ கோர் கவுண்டோ அதுக்கு ஒரு பேசிக்கான லெவலில் யூசேஜே இருந்தாவே ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் I3 அதில் வெறும் 2 கவுண்ட்டு 4 கவுண்ட்டு அந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். அவங்க அந்த கடைக்கு போயிடுவாங்க. 4 அதாவது I5 அப்படின்னு வந்துட்டாக்கா இதுக்கும் அதாவது செகண்ட் கேமிங்க்கு கூட இப்போலாம் I7 பக்கம் போயிட்டாங்க. சும்மா சொல்கிறேன், ஒரு கேஷுவல் கேமிங், எப்போயாச்சும் ஒரு சாதாரணமாக கேமிங், அதாவது ஆன்லைன் கேமிங் கிடையாது, ஒரு ஆஃப்லைன் கேமிங், இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்ப்பேன் அப்படின்ற மிட் யூசேஜில் அது வரும். I7 அப்படின்றது ஒரு AAA கேமிங், அதாவது கொஞ்சம் ஹெவி, ரொம்ப ஹெவி கிடையாது, கொஞ்சம் ஹெவியான கேமிங் அப்படின்னு சொல்லலாம். அது I5க்கு அடுத்து அதாவது கொஞ்சம் ஒரு ஆன்லைன் கேமிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு பேசிக்கான கோர் ஒரு 8 இல்லை 6க்கு மேலே இருக்கும். அது கொஞ்சம் லைட் ஹெவி கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கான யூசேஜஸ். அடுத்து I9 இது கொஞ்சம் இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்டான ப்ராசஸர் அப்படின்ற கடைங்க. இதில் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க ஹெவி கேமிங் யூஸ் பண்ணிக்கலாம், லோயஸ்ட்டில் இருக்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய சூஸ் பண்ணுறதுன்றது வேஸ்ட்டு தான். ஹெவி எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அதுக்கெலாம் இந்த I9 யூஸ் பண்ணுவோம். பட் உங்கள் தேவை I3 I5 அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் I7 I9 அந்த பக்கம்லாம் போகவே தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் நான் சூஸ் பண்ண போகிறதும் இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இதுக்குள்ளே நின்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜென்ரேஷன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அந்த கடைங்களில் 2 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரே தட்டுங்களை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் 2 வருஷத்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபுல்லாக இவங்க இந்த 4 கடையும் ஒரு லைனப்பில், அதாவது
ஒரே டைமில் அச்சடிக்கிறது. ஒரே டைமில் அதாவது 2 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு அச்சடித்து ஒரு வாட்டி வச்சுருவாங்க. அது செல் ஆகி முடிஞ்ச உடனே 2 வருஷம் கழிச்சு செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தட்டு டிசைனை மாற்றியும் இந்த சீக்கிரமாக தட்டு ஹீட்டப் ஆகிறது, அந்த மாதிரி ஹீட்டப்னாக்கா கூலிங் ஆகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஜெனரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னாக்கா ஜெனரேஷன் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது 4 கோராக இருந்தது அப்படியே ஒரு 5 கோராக மாறும், 6 கோராக மாறும். இது அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகினே வருவாங்க கோர்ஸ்லாம். இது 4ஆக இருந்தது 6ஆக மாறும், இது 6ஆக இருந்தது 8ஆக மாறும், இது 8ஆக இருந்தது 12ஆக மாறும், இது 12ஆக இருந்தது 24, அந்த மாதிரி எக்ஸஸ் ஆகும். ஜென்ரேஷனுக்கு சேஞ்ச் ஆக. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு ப்ராசஸரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு முதல்ல சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அதில் பண்ண போகிறீங்கன்றத சூஸ் பண்ணணும். ஒரு அந்த கேமிங்க்கு எவ்வளோ கோர் கவுண்ட் தேவை, எவ்வளோ கிளாக் ஸ்பீடு மினிமம் தேவை, அதில் என்னென்ன தேவை, அந்த கேமிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை சூஸ் பண்ணி நம்ம இதை சூஸ் பண்ணணும். அதை விட ஒரு 30% அதிகமாக வாங்கணும் அப்படின்னாக்கா இப்போ 4 கோர் மினிமம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஒரு 6 கோரோ இல்லை ஒரு 6 கோரோ இல்லை 8 கோரோ அந்த மாதிரி எக்ஸஸாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அந்த ஜென்ரேஷனோ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம இந்த யூசேஜில் நம்ம ஸ்டே ஆகி நிற்கலாம். ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னா கூட 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா கூட இந்த சிஸ்டம் நம்ம இன்னும் அந்த ரெக்யூர்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ கேமிங் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் சின்ன சைஸ் எம்பி 100 MB 500 MB அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 GB 4 GB உள்ள ரிசோர்ஸ் பேக் ஒரு 10 GB அந்த மாதிரி எக்ஸஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் அப்படின்ற போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கோர் கவுண்டை. ஆனால் அந்த செக்மெண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்டில் தென் குட் பை.